வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேட்டாஸ் டைப்ஸ் இன் MySQL. நம்ம ஆல்ரெடி இன்ட் பார்த்துட்டோம், வார்க்கார் பார்த்துட்டோம். இன்னைக்கு அது போக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போவது டெசிமல். டெசிமல்னா என்ன? புள்ளி வச்சு ஒரு நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதோட ரேட் என்னன்னா ரூ. 100 அப்படின்னா, டெசிமல் அப்படின்றத ஸ்டோர் பண்ணுவோம் அந்த டேட்டாவ. அத எப்படி ஸ்டோர் பண்ணணும் MySQL அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெசிமல் டிஃபைன் வேர்டிங் போட்டுட்டு பிராக்கெட்ல 5, 2. இப்போ ஏன் 5 இன்டூ அப்படின்னா, 5னா என்னன்னா, இப்போ ரூ. 100 50 காசு அப்படின்றப்போ மொத்தம் 5 நம்பர் இருக்கா? ஸோ டோட்டலா எனக்கு 5 நம்பர். அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்? இப்போ 2 நம்பர் 50 காசுன்றது 50 2 நம்பர். ஸோ 5, 2. இப்போ நம்ம 6, 3 அப்படின்னா மொத்தமா 6 நம்பர். அதில பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 3 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் டெசிமல் டிஃபைன் பண்ற ஃபார்மேட் இன் MySQL. அது போக டபுள் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு. இந்த டபுள் ஃப்ளோட் அப்புட்ன்னா என்ன அப்புட்ன்னா, இது இன்னும் ப்ரிசிஷனா நெறைய பாயிண்ட் ஸ்டோர் பண்ணக்கூடியது. டபுள் 4 பைட்ஸ், ஃப்ளோட் 8 பைட்ஸ் எடுக்கும். இது எதுக்கு அப்டின்னா, சயன்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன் வேல்யூஸு, அந்த லேட்டிட்யூடு, கோஆர்டினேட்ஸு, இன்னும் அந்த நியூட்ரானோட வேல்யூ, பொசிட்ரானோட அந்த கொலிஷன் வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இந்த டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட், அதாவது என்னைக்கு, டைம், எந்த நேரத்தில. டைம் ஸ்டாம்ப்ன்றது போத் டேட் அண்ட் டைம் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா அதுதான். இப்போ ஒரு சில ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம டேட்டாவ ஸ்டோர் பண்ணும்போதே, அ எந்த நேரத்தில டேட்டா கிரியேட் ஆகுது அப்படின்றத டைரக்ட்டா நம்பளா வேல்யூ மேனுவலா என்டர் பண்ணாம, கம்ப்யூட்டராவே எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது கரண்ட் டைம். அப்படின்னா என்ன நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரண்ட் டைம் குடுக்கும். கரண்ட் டேட்டுன்றது கரண்ட் டேட்ட குடுக்கும். நவ்வுன்றது டேட்டும் பிளஸ் டைமும் குடுக்கும். இப்போ இத நம்ம இந்த டேட் இந்த டைம் குடுத்துட்டா, எனக்கு இதில நான் ஒரு ஆப்பரேஷன் பண்ணணும், ஒரு ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா, டேட் ஃபார்மேட் அப்படின்னு குடுக்கலாம். இல்ல இது டைம ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா, டைம் ஃபார்மேட்ன்ற ஃபங்ஷன். இத என்னன்னா, இந்த ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்பெசிஃபையருக்கு என்ன மீனிங்னா, இந்த டேட்ல இருந்து எனக்கு வீக் டேஸ்ல எந்த சண்டேவா, மண்டேவா, எம்னா மந்த்து, ஒய்னா இயர் இத எடுத்து குடுன்னு. இது போக நெறைய ஸ்பெசிஃபையர்ஸ் MySQL டாக்குமென்டேஷன்ல இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது டைம் எத்தன ஹெச்ன்றது இந்த ஹார்ஸ் எடுத்து குடுக்கும். இப்போ நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னா, ஆன் அப்டேட் ஃபங்ஷன். அதாவது இப்போ நான் டேட்டா கிரியேட் பண்ணிட்டேன். அது கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு டைம் இருக்கும். அதே மாரி அத நான் அப்டேட் பண்ணேன்னா, எப்ப நான் அப்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது அப்டின்னா, இந்த மாரி நான் டேட்டா கிரியேட் பண்ணலாம். காலம் கிரியேட் பண்ணலாம். எனக்கு கரண்ட் டேட்டா டைப் குடுத்துட்டு, எனக்கு ஆன் அப்டேட் வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணு அப்டின்றோம். இங்க பாருங்க. அப்டேட் இப்போ நான் அப்டேட்டட் அப்படின்னு போட்டு டைம் ஸ்டாம்ப் போட்டேன். டிஃபால்ட்டா எனக்கு கரண்ட் டைம் ஸ்டாம்ப் எடுத்து குடுத்துரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணும்போதும், இந்த கரண்ட் டைம் எடுத்துக் குடு அப்படின்னு சொல்றது இந்த ஆன் அப்டேட் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இந்த டேபிள கிரியேட் பண்ணிட்டேன். இதில ஆலிஸ்ன்ற வேல்யூ என்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு டேட் இருக்கும். டைம் பார்த்துக்கோங்க 10:13:37. இப்போ நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம், அப்டேட் டேபிள் குடுத்துட்டு பண்ணதுக்கப்புறம், இப்போ நான் பாருங்க 37 இருந்தது 45 மாறிடுச்சு. ஸோ எப்ப கடைசியா ஒருத்தன் வேல்யூவ மாத்துனான்னு தெரிஞ்சுக்கலாம் இது மூலமா. அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.